தெரியாதுன்னு வாங்கணும்னு நிறைய வாட்டி சொல்லினுக்கிறேன். யாரை பார்த்தாலும் சந்தேகமோ நம்பவே கூடாது. புரியுதா? புத்தில் பாம்பு இருக்கலாம், கரையான் இருக்கலாம், பாம்பும் இல்லாமல் கரையானும் இல்லாமல் கூட இருக்கலாம். தெரியாது. இடிச்சு பார்த்து எடுத்து பார்த்து தான் என்ன பண்ண முடியும், நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு முடிவுக்கு வராமல் வாழுங்க. முடிவுக்கு வந்தது தான் ஆபத்து. நல்லவன்னு நினைக்கிற நேரத்தில் கெட்டவன் ஆகிடுவான், கெட்டவன்னு நினைக்கிற நேரத்தில் நல்லவன் ஆகிடுவான். என்ன சொல்கிறது, அறிவினால் வந்த நோய் இது. யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் போனாலும் அவரை கூட நான் எவ்வளோ வச்சுக்கணும், நான் எவ்வளோ தூரம் பழகணும், அவ்வளோதான். புரியுதா? யூடியூப்பு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் பேசுகிறோம், பார்க்குறாங்க, உட்காந்து வீட்டில் உட்காந்துக்கிறாங்க, ஒரு 100 பேர் பார்க்குறாங்க. பரவாயில்ல, 28ஆம் தேதி நமக்கு 58,000 இன்ஸ்பிரேஷன் வந்தது, அதே மாதிரி வரும்னு நம்ம இப்போ நம்பணும்னு வச்சிங்களேன். சாத்தியமா? தெரியாது. சம்டைம்ஸ் இது போயின்னே இருக்கும், டக்குன்னு கட் ஆகிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரும். இந்த மாதிரிலாம் ஆபத்தான விளையாட்டுங்கள்லாம் யூடியூப்லேருந்து, இந்த சேனல்லேருந்து நமக்கு நடந்துருக்குது. இப்போ என்ன நம்பலாம்? நம்ம எப்படி நம்புவோம்னா, நமக்கு சாதகமாக தான் நம்புவோம். யாரை பார்த்தாலும் இவரு நமக்கு சாதகமாக இருப்பாரா இருக்க மாட்டாரா, அப்படி தானே? கேள்வி என்னன்னா, அவர் யாராக இருப்பார்ன்றது கிடையாது, எனக்கு சாதகமாக. சரக்கு அடிக்கிறவங்களாம் எப்படி பார்ப்பாங்க? ஆளை கடி போடுவாரா, கூட போகலாமா, சரக்கு அடிக்கலாமா, அப்படி தானே பார்ப்பாங்க. ஏன்? மிங்கிள் ஆகிறதுக்கு, அப்படியே ஒன்றோட ஒன்று அப்படியே உரசலாம்ல. அப்போனா பார்க்குறது, பழகிறது, போகிறது, வரதெல்லாம் எதுக்கு தான் பார்த்துக்கிறோம்? நம்ம இன்னொருத்தர்கிட்ட நம்மளை தேடுறோம், நமக்கு சாதகமானவங்க அங்கே உட்காந்துக்கிறாங்களான்னு பார்க்குறோம், இல்லைன்னா கெட்டவங்க வரோம். இப்போ நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், என் பக்கத்தில் யாரோ ஒரு சிகரெட் பிடிச்சிருந்தா அண்ணே பார்த்தா சிகரெட் போய் உன் பக்கத்தில் உட்காந்துட்டுமே ட்ராவல் பண்ணுறோன்னா என்ன ஆவான்? பஸ்ஸு ட்ரெயின்னா கூட நம்ம டிக்கெட் ஏறி இறங்கி வேணும்லாம். ஃப்ளைட்டில் என்ன பண்ண முடியும்? தாடி கட்டி புருஷன் ஆகிட்டா என்ன பண்ணுறது, பொண்டாட்டி ஆகிட்டா என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. புரியுதா? நாம் தேர்ந்தெடுப்போம், மட்டமானவன் நினச்சிருப்போம், அதை விட சிறப்பான நல்ல மனிதனாகவும் மாறிடுவாங்க.